ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஸ்டார் தமிழா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் படி தான் நடந்துகிட்ருக்கு. இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கி என்ன கெஸ்ஸிங் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டெய்லி சார்ட் இந்த டெய்லி சார்ட்டில் என்ன கெஸ்ஸிங் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த டெய்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ 3D நம்பர் மட்டும்தான் இருக்கும். இதில் பாக்கி இருக்க 3 நம்பர் இருக்காது. இதில் நம்ம கெஸ்ஸிங் சொல்ல போகிறேன். இப்போ நேற்று பார்த்திங்கன்னா நமக்கு பிசியில் ஒரு 26 வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஏசியில் 26 அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். நல்ல ஒரு பேட்டர்னாகவும் இருந்துச்சு, வந்திருக்கலாம். ஆனால் வரல. இட்ஸ் ஓகே, சரி ஓகே. இப்போ பார்க்கலாம். இப்போது ஏ போர்டு 2 காமன், ஓகேங்களா? ஏ போர்டு 2 அப்படிங்கிறது காமன். லாஸ்ட் அடித்த 3-2 ஏ போர்டு 2க்கு மட்டும் அவன் எப்படி ஆடுறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏ போர்டு 2, ஓகேங்களா? ஏ போர்டு 2 லாஸ்ட் அடித்த 3-2 மார்க் பண்ணிட்டேன். ஏ போர்டு 2 அடிக்கும்போது மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரே நிமிஷம் பாருங்கள். ஏசி 33 அப்படின்னு அடிச்சிருக்கான், அதில் 6 அப்படின்னு அடிச்சிருக்கான். அடுத்து பிசி 22, இங்கே 8 அப்படின்னு அடிச்சிருக்கான். இப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஏசி அடிச்சிட்டான், பிசி அடிச்சிட்டான், ஏபி தான் அடிக்கணும். அப்போ ஏபி என்ன அடிக்கணும் அப்படின்னு பாருங்கள், ஒரு 11 அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏபி 11 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் எழுதுகிறேன் பாருங்கள். 363, இங்கே 822, ஓகேங்களா? ஏசி டபுள்ஸு, பிசி டபுள்ஸு, ஏபி டபுள்ஸ் வரணும். ஒருவேளை 11 அப்படின்னு அடிப்பானா, இல்லை 44 அப்படின்னு அடிப்பானா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 4 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏபி 11 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இங்கே ஒரு 117 அப்படிங்கிற ஒரு நம்பர் வரலாம், ஓகேங்களா? வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பே இருக்குது. ஒருவேளை 447 அப்படின்னு வருமா அப்படிங்கிறத அதையும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அதுவுமே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 7 அப்படிங்கிறது ஆல்வோலில் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 17 47ங்கிற பேர் ஏதாவது ஒரு பேர் உள்ள வரலாம், ஓகேங்களா? 17 இல்லை 71, இல்லை 47 இல்லை 74 அந்த மாதிரி மாறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஓகே, அடுத்த பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இப்போது 922 அப்படின்னு சொல்லி இந்த போன மாத கடைசியில் தான் அடிச்சிருப்பான். 922 அப்படியே அங்கேருந்து ஒரு 3-4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 971 அப்படின்னு அடிச்சிருப்பான், ஓகேங்களா? இதில் ஏசி மார்க் பண்ணுங்க. ஏசி நோட் பண்ணிங்கன்னா ஏசி 92, கீழே 91, ஓகேங்களா? இப்போது நாளைக்கு இங்கே 90ன்னு வருமா, இல்லை 93 அப்படின்னு வருமா அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 93 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது, ஓகேங்களா? 963 அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா? அந்தபடி 963 அப்படின்னு வரலாம். 963 அப்படிங்கிற மாதிரி வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 969 அடிச்சிருக்கான், 3 வரல. ஆனால் இங்கே வருமா அப்படிங்கிறது அதுவும் ஒரு டவுட்டு தான், ஓகேங்களா? அப்போ 90னே கூட டேரெக்டாக வரலாம். பிசியுமே பாருங்கள், 22, 21க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 21. இங்கே அதே மாதிரி 20 இல்லை மேலே ஏற்றி 23 வரலாம். அந்த மாதிரி கொண்டு வரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளாக ட்ரை பண்ணோம்னா இங்கே மாறியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏசி எடுக்காமல் இங்கே ஏபி 92, இங்கே ஏசி 92, இங்கே பிசியில் 90, 93 அப்படின்னு சொல்லி இங்கே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. உங்கள் கணக்கில் எது வருதுன்னு பாருங்கள். வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு வர்றதை நான் நோட் பண்ணி தரேன், ஓகேங்களா? ஏசியில் 93 அப்படின்னு சொல்லி அடித்தோம் அப்படின்னா ஒரு 973 அப்படின்னு அடிக்கலாம், இல்லை 70ன்னு அடிக்கலாம், ஓகேங்களா? 970ன்னு அடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிசியில் ஒரு வேளை 93 அப்படின்னு சொல்லி அடித்தான் அப்படின்னா 93, 90 அப்படின்னு சொல்லி அடித்தா ஏவோவில் 7 வச்சு இங்கே வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஓகே, இதில் எது உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஒரு 4-5 பேட்டர்ன் இருக்குது, நல்ல பேட்டர்னாக தான் இருக்குது எல்லாமே. அதனால தான் 4-5 பேட்டர்னும் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம்.
ஓகே, இப்போ அடுத்த பேட்டர்ன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துக்கான ஒரு ஃபாலோயிங் நம்பர் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் பி போர்டு 4 வச்சு என்ன ஆடிருக்கேன் பாருங்கள். பி போர்டு 4 வச்சு ஒரு 44 அப்படிங்கிற ஆடிட்டான். அடுத்த நாள் ஒரு 42 அப்படிங்கிறத ஆடிட்டான். அடுத்த நாள் பாருங்கள் ஒரு 46 அப்படிங்கிறதும் ஆடிட்டான். இப்போ கேப்பில் ஒரு எத்தனை 2 நாள் குறையுது, அதாவது ஒரு 40 ஒரு 48 அப்படிங்கிறது குறையுது. அப்போ இடையில ஏதாவது ஒரு ஒத்த நம்பர் ஆடுவான், ஒரு 4 வச்சு ஏதாவது ஒரு ஒத்த நம்பர் ஆடுவான், அதுக்கப்புறம் தான் அதை ஆடுவான். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசி ஒரு 40 ஒரு 48 அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்தால் எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்த நாள் வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே பாருங்கள், 44 அப்படி அடிக்கும்போது 74 ஓகேங்களா? அந்த 74க்கு ஒரு 24 அடிச்சிட்டான். இப்போ இங்கே இருக்கிற 64க்கு ஒரு 14 அப்படின்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3D ட்ரை பண்ணுறவங்க ஒரு 140 இல்லை 148 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுறவங்க நினைக்கிறீங்களா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஃபாலோவிங்கில் இது உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பரை பிசியில் 40 48 அப்படிங்கிறது வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பேட்டர்ன் போயிடலாம். ஓகே, இப்போ இந்த ரூட்டு கொஞ்சம் பாருங்கள். இந்த ரூட்டை எப்படி அடிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இந்த தொடர்ந்து இந்த 2 நாள் அடிச்சிருக்கா, அதுக்கு முன்னாடியே அடிச்சிருக்கிறான். அதை நோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ அடிச்சதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். ஜனவரி மாதத்தில் 074 ரிசல்ட்டு, ஏ போர்டு 0. அதுக்கு முன்னாடி மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் பி போர்டு 9. ஓகேங்களா? 09. இங்கே ஏ போர்டு, இங்கே பி போர்டு. நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 90 அப்படிங்கிறத உள்ள கொண்டு வந்திருப்பான். அதே மாதிரி நமக்கு அடுத்த நாள் இங்கே 5, இங்கே 7. ஓகேங்களா? இங்கே 5 அப்படிங்கிற நம்பர் மட்டும் வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே மேலேருந்துமே நம்ம வந்து பார்த்தப்போ மேலேருந்துமே நமக்கு அது வந்துட்டு தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா 88 8, இங்கே வந்து 0 அப்படின்னு இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 அப்படிங்கிற நம்பர் மட்டும் மறுநாள் அடிச்சிருக்கான். 8ங்கிற மட்டும் மறுநாள் அடிச்சிருந்தான். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 8, இங்கே 1, பி போர்டு 1. இங்கே நமக்கு 1 அப்படிங்கிற நம்பர் மட்டும் ஆல் போர்டில் வந்துருந்துச்சு. அது வந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்கான். அதனால தான் சொல்கிறேன். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா 2 அப்படிங்கிறது இருக்குது, 2 அப்படின்னு இருக்குது. இங்கே 4 அப்படிங்கிறது இருக்குது. அப்போது அந்த 2 4மே 2மே இங்கே வந்துருந்துச்சு. அது மாதிரி இந்த 09க்கு கரெக்டாக அது வந்துருந்துச்சு. கீழே 5 7 அதில் 5 மட்டும் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? அந்த கணக்கில் பார்க்கும்போது நேற்று நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நேற்றுமே வந்துருந்துச்சு 2 4. அந்த 2 4 அப்படிங்கிறது நேற்றுமே நம்மளுக்கு இங்கே உள்ளே வந்துருந்துச்சு. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி இதில் வந்து எடுப்பானா அப்படின்னு பார்க்கும்போது 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 0 5 அப்படிங்கிறது இதுக்குள்ளே வருமா, இல்லை 0 5 அப்படிங்கிற நம்பர் உள்ளே வருதா, இல்லை 0 மட்டும் வருதா, இல்லை 5 மட்டும் வருதா அப்படிங்கிறது தெரியலை. அதனால தான் நான் ஆல் போர்டில் 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் சொன்னேன் இல்லைங்களா? ஆல் போர்டில் 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் நான் சொல்லியிருந்தேன். எதனால் அப்படின்னா இந்த 4 7 இதெல்லாம் வரும்போது பாருங்கள், 4 7 2 அப்படிங்கிற பேர் வருது. இப்போ இங்கேயுமே 4 2 இருக்குது, இங்கேயுமே எக்ஸ்ட்ரா 4 இருக்குது. 7 2 4. இங்கே பார்த்திங்கன்னா 2 7 4. அதே மாதிரி இங்கே 4 2 வந்துடுச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ஆல் போர்டில் ஒரு 7 அப்படிங்கிற ஒரு நம்பரு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ட்ரை பண்ணுறவங்க இந்த 5 0 7 கூட வச்சு நம்ம ட்ரை பண்ணாவே நமக்கு ஏதாவது ஒரு வின்னிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆலில் 7 0 0 7 7 5 5 7 அப்படின்னு சொல்லி இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் ஏபிபிசிஎஸ்சியில் இது உள்ளே வர்றதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பே இருக்குது. இல்லை இந்த 3 நம்பரும் கூட பாக்ஸில் வரலாம். ஓகேங்களா? 075 அப்படின்னு பாக்ஸ்லேயே கூட வரலாம். 075 பாக்ஸில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. பார்த்துக்கோங்க. இன்னொன்று சிம்பிளாக ஒரு பேட்டர்ன் இருக்குது, அது வந்து வருமா அப்படிங்கிறது தெரியல. எதுக்கும் ஒரு வச்சுக்கோங்க.
வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ஏ போர்டு 2 வச்சு காமினா சி போர்டு 6 வச்சு காமினா நமக்கு ஒரு பேட்டர்ன் ஆடிருக்கான். அது என்னங்கிறத அதையும் சொல்கிறேன். அது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ஏதாவது மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ சி போர்டு 6ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அடிச்சிருக்கான். ஆனால் இதுக்கு முன்னாடி போன மாதத்துலேயும் சி போர்டு 6 அடிச்சிருந்தான். அப்போல்லாம் ஒரு நல்ல ஒரு கேம் ஆடிருக்கான். அதனால தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இங்கே 6 அப்படிங்கிற அடிச்சிருக்கான். ஓகேங்களா, இந்த 6ன்னு அடிக்கும்போது தான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது, அடுத்த நாள் ஏபியில் பார்த்தீங்கன்னா பி போர்டு 6 வச்சு 46 அப்படின்னு அடிச்சிருக்கிறான். இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 6 வச்சு 36 அப்படின்னு அடிச்சிருக்கான். ஒரு வேளை நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வேளை வந்தால் பி போர்டு 6 வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அப்படி 6 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, ஏற்கனவே நேற்று தான் பிசியில் 26 வரும்னு சொன்னேன், ஏபியில் 26 அடிச்சிட்டான். இப்போ அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நமக்கு இங்கே 46 36 ஒரு 26 அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே கொண்டு வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மேலே ஏற்றி 56 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. அதான் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏபியில் சப்போர்ட்டுக்கு ஒரு 26 இல்லை 56 அப்படின்னு வரலாம். பி போர்டு 6 அப்படிங்கிறது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த ஒரு ரூட்டுப்படி சி போர்டு 6 அப்படின்னு சொல்லி வரும்போது, சி போர்டு 6ன்னு வந்தால் அடுத்த நாள் பி போர்டு 6 அப்படின்னு வருது. அதைத்தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. இன்றைக்கான கெஸ்ஸிங்கு பார்த்துட்டு எது நல்லாயிருக்குன்னு பார்த்து அதை ட்ரை பண்ணுங்கள். இல்லை நல்லா ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பார்த்துட்டு விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ.